குடியுரிமை ஆவணமாக ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டையும் இணைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆதாரை பல அமைப்புகள் ஏற்கும் போது தேர்தல் ஆணையம் மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. வழக்கு நிலுவையில் இருப்பதால் பீகாரில் வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்படாது என தேர்தல் ஆணையம் உறுதி. பாரதிய ஜனதாவின் ஒரிஜினல் வாய்ஸில் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். எம்ஜிஆர் தொடங்கிய அறநிலையத்துறை கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்ததாகவும் பேச்சு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். பாரதிய ஜனதாவின் வாய்ஸில் எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. பாஜக RSS எழுதி கொடுப்பதையே எடப்பாடி பழனிசாமி வாசிக்கிறார். சங்கிகளின் கட்சியாக அதிமுக மாறிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. அது எப்படி திராவிட கட்சியெல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அது திராவிட கட்சியே கிடையாது, சங்கிகளுடைய கட்சி ஆயிடுச்சு. திருவண்ணாமலையில் வரும் 16ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பக்தர்கள், வியாபாரிகள் மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தல். மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டம். கட்சியை முன்னிலைப்படுத்தாமல் வெளிநாட்டு பயணம் செல்வதாகவும் விமர்சனம். வைகோவின் குற்றச்சாட்டில் துளியும் உண்மை இல்லை. இப்படி ஒரு பழியை சுமர்த்துவார் என எதிர்பார்க்கவில்லை என்றும் மல்லை சத்யா நியூஸ் 18க்கு தகவல். தனது பேச்சை கேட்காத யாரும் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. தனது பெயரை இனிஷியலாக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கும்பகோணத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணிக்கு அறிவுரை. என் பேரை யாரும் போடக்கூடாது. இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம், இனிஷியலாக போட்டுக்கலாம், ஆனால் என் பேரை போடக்கூடாது. காரைக்குடி மாநகராட்சி திமுக மேயருக்கு எதிராக திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் 22 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம். மேயர் முத்துதுரையின் நடவடிக்கைக்கு எதிராக துணை மேயர் குணசேகரன் உள்ளிட்டோர் ஆணையரிடம் மனு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. 1998 கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் கர்நாடகாவின் விஜயாபூரில் தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜா கைது. வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கோவை நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் அருகே ஆபத்தை உணராமல் பேருந்தில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவர்கள். படிக்கட்டு மற்றும் பேருந்தின் பின்பகுதியில் தொங்கிச் சென்ற அதிர்ச்சி காட்சிகள். நாகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை. கணக்கில் வராத 1,59,000 ரூபாயை பறிமுதல் செய்து விசாரணை. 2000 முதுநிலை பட்டதாரி பணியிடங்களுக்கான தேர்வை அறிவித்தது ஆசிரியர் தேர்வு வாரியம். செப்டம்பர் 28ஆம் தேதி எழுத்துத் தேர்வு. காரைக்குடி
மழைக்கால அம்மையார் கோயிலில் மாங்கனி திருவிழா. மாம்பழங்களை வீசி எறிந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். மலேசியாவில் ஜோகர் அருகே கடலில் விழுந்து நொறுங்கிய போலீஸ் ஹெலிகாப்டர். படுகாயமடைந்த 2 காவலர்கள் மீட்பு. இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது இங்கிலாந்து. இந்திய அணிக்கு மீண்டும் திரும்பினார் வேக புயல் பும்ரா. இந்து சமய அறநிலையத்துறையின் பணத்தில் திமுக அரசு கல்லூரிகள் கட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸில் இபிஎஸ் பேசுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாலே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல. நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்ற திட்டமிட்டு ஆவணத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சதிச்செய்தான் மக்கள் பார்க்கிறாங்க. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். பாரதிய ஜனதாவின் வாய்ஸில் எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சருக்கு இப்போதான் என்ன பேசுறதுன்னே தெரியல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை எனும் தலைப்பில் நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பில் சீமான் தலைமையில் ஆடு மாடுகள் மாநாடு இன்று மாலை நடைபெறுகிறது. இதற்காக ஆடு மாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சிவா, இப்போ இந்த மாநாட்டிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தயார் நிலையில இருக்கு? நிச்சயமாக கைத்திரி, அதாவது நாம் தமிழர் கட்சி உழவர் பாசறை நடத்தும் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற தலைப்பில் இன்று ஆடு மாடுகளின் மாநாடு மதுரை விராதனூரில் நடைபெறுகிறது. இன்று மாலை 6 மணி அளவில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரிமை உரையாற்றுவதாக தொண்டர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட ஒரு 1000 நாட்டு மாடுகள் இந்த மாநாட்டிற்காக அழைத்து வரப்பட்டுள்ளது. அதாவது மேய்ச்சல் நிலங்கள் தற்போது குறைவாக உள்ளதாகவும் மாடு வளர்ப்பவர்கள் மேய்ச்சலுக்காக கடும் சிரமம் அடைவதால் இதனால் பால் உற்பத்தி பாதிக்கப்படுவதாகவும், மேலும் வனப்பகுதிகளில் வனத்துறையினர் மாடுகள் மேய்ச்சலுக்கு அனுமதிக்காததால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளதாகவும், இதற்காக தமிழக அரசு ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலங்களை ஒதுக்கி தர வேண்டும். இந்த நிலங்களை ஒதுக்கி கொடுப்பதன் மூலமாக தமிழகத்தில் பால் உற்பத்தி பெருகும், விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயரும் என்ற நோக்கத்தில் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை 6 மணி அளவில் மேடையில் ஏறி உறுதிமொழி ஏற்ற பின்பு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு அதன் பிறகு 1 மணி நேரம் தொடர் உரையாற்ற உள்ளதாக நாம் தமிழர் கட்சி தெரிவித்துள்ளனர். இந்த மாநாட்டு கலந்து கொள்வதற்காக நாட்டு மாடுகள் 1000க்கும் மேற்பட்ட மாடுகள் அதாவது மாநாட்டு திடலுக்குள் அழைத்து வரப்பட்ட இந்த ட்ரோன் காட்சி தற்போது நமக்கு ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த மாடுகள் மாநாட்டு திடலுக்குள் செல்லும் இந்த கண்கொள்ளா காட்சியாக இந்த காட்சியை தொண்டர்கள் பார்த்து வருகிறார்கள். தொடர்ந்து அன்று மாலை நடைபெறும் இந்த மாநாட்டின் மூலம் தமிழக அரசுக்கு மேய்ச்சல் நிலம் தமிழகத்தில் அதிகமான இடங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளனர். காயத்ரி. சிவகுமார், இப்போ இந்த மாநாட்டை ஒட்டி தொண்டர்களோட வருகை எப்படி இருக்கிறது? காவல்துறை தரப்பிலிருந்து என்ன பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் தேவைப்படுதா? அதான் நிச்சயமா காயத்ரி, இது அதாவது
விராதனூர் சாலையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டுப்பகுதிக்குள் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான மாடுகளுக்கான அமைப்புகள் மட்டும் ஏற்படுத்தப்பட்டு மேடையின் முன்பு ஒரு 200 தொண்டர்களும் மாடுகளுக்கு பின்னால் வந்து LED திரையில் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் ஒரு 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அமர்ந்து பார்க்குமாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டுக்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாடுகள் வந்து வெளியேறாமல் இருப்பதற்காக 2 அடுக்கு பாதுகாப்பு போட்டு அந்த பட்டிக்குள் வந்து மாடுகள் அடைக்கப்பட்டுள்ளன. காயத்ரி, நன்றி சிவகுமார். கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்ததை போன்று மலை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவிற்கு துணை பொதுச் செயலாளர் மலை சத்யாவிற்கும் இடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வைகோ முன்னிலையில்